வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி வந்து பயிர் வந்து ஊற வச்சு முளை கட்டி எடுத்துக்கோங்க. இதை இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்ய போகிறேன் நான். எடுத்து இப்போ இதை குக்கரில் போட்டு வேக வைக்கலாம். இந்த மாதிரி குக்கரில் வந்து மாற்றிட்டேன். இந்த மாதிரி குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் உப்பு தான் நான் ஆட் பண்ணேன். உப்பு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ இதை வந்து விசில் போட்டு மூடி வச்சிடலாம். விசில் போட்டு அடுப்பில் வச்சாச்சு. இப்போ விசில் வரட்டும். ஒரு விசில் வந்தாலே போதும், வெந்துடும். ஏன்னா நல்லாவே ஊறிச்சு, வெந்துச்சு. இப்போ எடுத்து வேற கிணத்துல மாற்றிடலாம். நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. நான் சால்ட் கம்மியாக தான் போட்டுக்கேன், ஏன்னா சால்ட் கம்மியாக தான் எடுக்கணும் இதுக்கெல்லாம். நீங்கள் வேணும்னா சால்ட் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா தண்ணியிலே நம்மளுக்கு வந்து உப்பு போயிட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ரொம்பவே கம்மியாக தான் போட்டேன் உப்பு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ உப்பு அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது தான். இந்த மாதிரி டம்ளரில் எடுத்து வச்சுக்கோங்க. சால்ட் உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா இல்லை. பெப்பர் கூட கொஞ்சமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இது குடிக்கும்போது நல்லாயிருக்கும் ஃபீலு.